திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட பாலவாக்கம் பகுதியில் சாலை பணிக்காக செயல்பட்ட மண் குவாரியில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக மண் எடுப்பதாக விவசாயிகள் அளித்த புகாரின் பேரில் ஊத்துக்கோட்டை ஏரி பாசன பிரிவு நீர்வளத்துறை அதிகாரி சாய் சரண் என்பவர் மண் குவாரியை ஆய்வு செய்து, அதாவது மீட்டர் வைத்து அளந்து பார்த்தபோது 1 மீட்டர் அளவில் மண் வேண்டும் என்ற நிபந்தனைகள் உள்ள நிலையில் 2.5 மீட்டர் அளவுக்கு மண் வசூலாகவும், இந்நிலையில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் மீண்டும் மண் குவாரி இயங்குவதாக சொல்லிய போது அந்த குவாரியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு எச்சரித்து வந்துள்ளார். இந்நிலையில் பார்த்தால் அதிகாரிகள் அந்த மண் குவாரியை நிறுத்திவிட்டு சிறிது தூரம் சென்ற நிலையிலேயே அந்த மண் குவாரியை மீண்டும் இந்த மண் எடுக்கும் நபர்கள் இயக்குவதாக தெரிகிறது. இந்நிலையில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் மீண்டும் மண் குவாரி இயங்குவதாக அப்பகுதியை சேர்ந்த விவசாயி ஞானப்பழனி என்பவர் நீர்வளத்துறை அதிகாரிக்கு, அதாவது உதவி பொறியாளர் சாய்சரன் என்பவருக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். தற்போது குவாரியை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன், அந்த இடத்தில் நான் சென்று ஆய்வு செய்து நிறுத்திவிட்டு வந்தேன் என்று கூறியுள்ள நிலையில், அது ஓடாமல் செய்ய நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யுங்க. அதாவது இந்த குவாரி நான் பலமுறை எச்சரித்து உள்ளேன், நிறுத்திவிட்டு வந்துள்ளேன். ஆனால் இவர்கள் என் பேச்சை கேட்க மாட்டார்கள். இது குறித்து நாம் பேசும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த உதவி பொறியாளர் சாய்சரன் என்பவர் நம்மிடம் பேசும்போது என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், நான் மட்டுமே இந்த பணியை செய்து வருகிறேன், எனக்கு எந்த அதிகாரிகளும் கை கொடுக்க மாட்டார்கள். அதாவது 5 துறைகளை சார்ந்தது இது, சுங்கத்துறை, போல வருவாய்த்துறை உள்ளிட்ட 5 துறைகளை சார்ந்தது. இது நீர்வழித்துறை அதிகாரியான நான் மட்டுமே இந்த பணிகளை செய்து அந்த குவாரி தவறாக இயங்குகிறது என்று நிறுத்திவிட்டு வருகிறேன். எனக்கு எந்த துறை அதிகாரிகள் சப்போர்ட் செய்ய மாட்டேங்கிறார்கள் என்று அவர் கூறியதை நாம் பார்த்தோம். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள விஏஓ கூட இந்த பகுதியில் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறார், ஆய்வு செய்ய மறுக்கிறார் என்று அவர் புகார் கூறியுள்ளார். மேலும் மாவட்ட புவியியல் சுங்கத்துறை அதிகாரிகள் பலமுறை கூறியும் கண்டுகொள்ளவில்லை. ஊத்துக்கோட்டை உரைத்துறையிடம் நான் கால் செய்து கூறினேன், அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. நேர்மையாக நடவடிக்கை எடுக்கும் போதும் மற்ற துறை அதிகாரிகள் எனக்கு கை கொடுத்தால் மட்டுமே இதை முழுமையாக செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக மண் அள்ளும் நபர்கள் அதிகப்படியான மண் எடுக்கும் நிலை உருவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் ஊத்துக்கோட்டை பகுதியில் பார்த்தோம்னால் இதை அதிகமாக மண் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த துறை அதிகாரிகள் புகார் அளித்தாலும் விவசாயிகள் அதிகாரிகளிடம் புகாராலும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள் என்பதே பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. அளவுக்கு அதிகமா 10 வச்சிருக்காங்க. இல்ல இப்ப நிப்பாட்டி தான் வரேன் நானு. இல்ல சார், ஏன்னா ஒரு அளவு தான் சார் லிமிட் இருக்கு. ஆமாமா, அதாவது 1 மீட்டர் ஒரு 1.5 மீட்டர் கூட போறீங்க செய்றீங்கன்னா கூட பரவாயில்ல. இல்ல சார், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் சொல்லி வாரத்துக்கு 3 நாள் நான் பார்த்துட்டு சொல்லிட்டு போறேன். திருப்பி எங்க பேச்சுக்கே மதிப்பு இல்லாம 2.5 மீட்டர் அடிச்சுதான் நான் என்ன பண்றேன், நிப்பாட்டி தாசில்தார் தான் தகவல் சொல்லிட்டேன். இல்ல அதுக்கு நான் உங்க தகவலுக்காக சொல்றேன், நிப்பாட்டியாச்சு. அது ஊருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல, நானே பார்த்து விட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எங்க பேச்சுக்கே மரியாதை கொடுக்காதப்ப அப்ப யாருக்கு தான் பயப்படுவானுங்க அவனுங்க. நான் தாசில்தாருக்கும் சொல்லிட்டேன், மயிலும் தகவல் சொல்லிட்டேன், எங்க ஈக்கும் தகவல் சொல்லிட்டேன். அதனால மேற்கொண்டு ஓட்டினாங்கன்னா அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன். கலெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நான் ஒருத்தன் தான் போராடிட்டு இருக்கேன். எந்த டிபார்ட்மெண்ட் விஏஓ கூட வர மாட்டேன்றாங்க எந்த குவாரிக்குமே. ஒரே ஆள் நான் பண்றது சொல்ற மாதிரி 2.5 மீட்டர்ன்றது 2 ஆள் ஆழம். இவ்வளவு ஆழம் போகும்போது ரொம்ப இல்லீகல் சார் அது. ஆமா ஆமா, ஒரு இடம் தான் போயிருக்கானுங்க, பார்த்து நிப்பாட்டிட்டேன். 15,000 முன்னாடிக்கு மேலேயே எடுத்துருக்காங்க, அதிகமாவே எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பர்மிஷனோட நோட்டீஸ் வர வரைக்கும் நான் நடவடிக்கை இல்லை. நான் கண்ணால நான் பார்த்தா கண்டிப்பா நோட்டீஸ் எடுத்து கொடுத்துருவேன். அவ்வளவு